ஹலோ! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய மார்னிங்லேருந்து ஈவினிங் உள்ள என்னோடய கேக் ஆர்டர்ஸ் அண்ட் என்னோடய ரொட்டீன்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு கேக் ஆர்டர் 1/2 kgயில் வந்து ரெட் வெல்வெட் கேக் கேட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ புல்லிங் கேக் அந்த மாதிரி மாடலில் கேட்டிருந்தாங்க. சின்ன எக்கு அப்படிங்கிறனால ஒரு 3 எக்கு வந்து நான் ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி ஒரே டைம்லேயும் பண்ணலாம். பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எக்கு வந்து நல்லா பீட் ஆகி வரும். நம்ம ஒரே டைமில் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம கரெக்டாக பீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லோ, ஒயிட் 2மே வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பண்ணேன். ஆனால் அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம பீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே வந்து நான் பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து பீட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மெத்தட்லேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோ வந்து ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி வந்து நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவில் ஊற்றிக்கலாம். அப்புறமா முட்டையோட மஞ்சள் கருவில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அந்த இனிப்பை வந்து எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக அதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப்பு வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். அதை வந்து 3 பேட்சாக வந்து பிரித்து இந்த மாதிரி அந்த சீனி கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த 3 பேட்ச்லேயுமே வந்து நமக்கு முட்டை வந்து நல்லா பீட் ஆகி நல்லா ரைஸ் ஆகி நமக்கு கிடச்சிரும். முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயும், அப்புறமா அந்த சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அடுத்த சுகர் ஆட் பண்ணும்போது செகண்ட் ஸ்பீடு, அப்படியே வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம பீட் பண்ணணும். ஒரே டைமில் வந்து ஃபுல் ஸ்பீடை வச்சிட்டோம் அப்படின்னாலும் முட்டை வந்து என்ன ஆயிரும்னா எல்லாமே நம்ம பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அமுங்கிடும். பொங்கி வந்த முட்டை வந்து அமுங்கிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து ஒவ்வொரு ஸ்பீடாக கூட்டி நான் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமா வந்து முட்டையோட மஞ்சள் கரு இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். அந்த மஞ்சள் கரு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பீட்டர் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா முட்டை வந்து அடங்கிடும். ஸோ இந்த முட்டை பீட் பண்ணதுக்கப்புறமா நான் OTGயை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா ப்ரீ ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இந்த 6 inch டின் எடுத்திருக்கேன் 1/2 kgக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பேட்டருக்கு தேவையான மைதா, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா அந்த மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பட்டர் பேப்பர் கட் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து 1/2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 டைம் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம நல்லா 2-3 டைம் சளித்தோம் அப்படின்னா தான் அந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் மைதாவோட எல்லா பக்கத்துலேயுமே வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இது ரெட் வெல்வெட் கேக் அப்படிங்கிறனால ரெட் கலர் வந்து பண்ணிக்கிட்டேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கேக் வந்து நல்லா மாய்ஸ்டராக கிடைக்கிறதுக்காக ஆயில், மில்க் 2மே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெட் வெல்வெட் கேக் வந்து நம்ம கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவங்க ஓகே ஒரு நாள் தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெட் வெல்வெட் அந்த ஃப்ளேவருக்காக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம ரெட் வெல்வெட் கேக் வந்து மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண பேட்டரை வந்து நம்ம அந்த 6 inch டின்னில் வந்து ஊற்றிட்டு நம்ம லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, OTG 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணோம். அதில் வந்து 30 நிமிஷத்துக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? கரெக்டாக வந்து 1/2 kgக்கு 25 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸில் வெந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் 30 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அது பேக் ஆகிட்டு இருக்கட்டும். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு மீன் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த மீனை வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம 2-3 டைம் மட்டும் அலசிட்டு அதில் இருக்க அந்த எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மசால் தடவி பொரிக்க வேண்டிய மீனை மட்டும் தனியாக பிரித்து மசால் வந்து என்னென்னா வத்தல் பொடி, சிக்கன் 65 மசாலா, உப்பு இது மட்டும் தான் ஆட் பண்ணேன். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டேன். வெறும் சிக்கன் 65 மசாலா, வத்தப்பொடி இதை மட்டும் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். கேக் ஆர்டர் இருக்குது அப்படின்னாலே நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரவை வச்சு உப்புமா கிண்டியிருந்தேன். அதனால் கொஞ்சமே மிச்சமாயிருச்சு. ஏன்னா உப்புமா வந்து அவ்வளோவா யாருமே சாப்பிட மாட்டாங்க வீட்டில். அதனால் மிச்சமாக இருந்ததை மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் அப்பப்போ கொஞ்சம் சீனி போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுப்பேன்.
ஸோ அப்புறம் கேக் பேக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அதை வந்து ஃபுல்லாக ஆற வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு 3 ஸ்லைஸாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த ஒரே ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக முட்டை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மிச்ச பீஸை வந்து 3 ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. இதுக்கப்புறமா வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விப்பிங் க்ரீம் வந்து நான் ஒரு 1/2 kgக்கு 1 கப் எடுப்பேன். ஆனால் இந்த மாடலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்பட்டுச்சு. நான் ஃபஸ்ட்டு 1 கப் மட்டும்தான் எடுத்தேன். ஆனால் அது எனக்கு பத்தலை. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா 2வது டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்தேன். ஸோ இது வந்து எப்படி பீட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த விப்பிங் க்ரீம் போட்டு கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்குது, நம்ம ஃப்ரீசரில் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகிற அளவுக்கு மெல்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பீட் பண்ணணும். ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறமா ஐசிங் சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஐசிங் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஐசிங் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கும் பட்சத்தில் நான் வந்து எப்படி பண்ணேன்னா, நம்ம மொபைலில் வந்து டைமர் செட் பண்ணிட்டேன். 5 நிமிஷத்துக்கு செட் பண்ணிட்டேன். 1 நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஸ்பீடு, அடுத்த செகண்ட் நிமிஷம் ஸ்டார்ட் ஆனோடனே செகண்ட் ஸ்பீடு அப்படின்னு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணேன். பட் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மனசுலேயே கொஞ்சம் அப்படியே எண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஸ்பீடாக கூட்டி 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே வந்து ஸ்டிக் பீக்காக கிடைக்கும். தலைகீழ கொட்டினா கூட வந்து கீழே விழாது. அந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அந்த சுகர் சிரப் வந்து நம்ம கேக் மேலே கோட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக 1/4 கப்பு வந்து சுகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 கப்புக்கு வந்து தண்ணி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சீனி கரைச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா அந்த கேக் ஸ்பாஞ்சு வந்து நான் சேஃபாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டிச்சு ஆறிடுச்சு. ஸோ அப்போ அதுக்குள்ளே வந்து நான் வச்சுட்டேன். வெளியில் இருந்தால் வருது, திறந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால அதை வந்து ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டேன். அப்புறமா நம்ம யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண பாத்திரங்கள் இருக்குது, கேக் செஞ்சாலே ஒரு சமைக்கு பாத்திரம் சேர்ந்துடும். அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி பறக்கி எடுத்து வச்சிடலாம். பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு சமையல் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம இப்படி கேக் பண்ணுற பிஸிலே இருந்துட்டோன்னா சமையல் செய்ய மறந்துடுவோம். அப்புறமா வந்து கடைசி நேரத்தில் வயிறு பசிக்கிற நேரத்தில் தான் வந்து சமையல் அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சாதம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டேன். கஸ்டமர் வந்து இந்த கேக்கு வந்து ஃபோட்டோ புல்லிங் கேக் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது கேக்குக்குள்ளே இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வேணால் ஃபோட்டோஸ் எல்லாமே பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து அதை கரெக்டான ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். கேக்குக்கு வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்த வீடியோஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சி. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக க்ரம் கோட் கொடுத்ததுக்கு அப்புறமா உள்ள வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து என்ன ஃபில்லிங்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு லேயர் ஆஃப் கேக்கு, அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் ஒரு லேயர், அதுக்கு மேலே வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு, கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒவ்வொரு பைட்லேயுமே வந்து சாக்லேட் கடிக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கு மேலே கேக் ஸ்பாஞ்சு, அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க்கு, ஒயிட் சாக்லேட், இந்த லேயரில் வந்து ஃபுல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறமா கஸ்டமர் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கேக்கை வந்து ஒரு சென்டரில் 4 பகுதியாக பிரிச்சுட்டு இந்த சைடில் இருந்து பாதி ஒரு துண்டும், அந்த சைட்லேருந்து ஒரு துண்டும் எடுத்து மேலே டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது ஹார்ட்டின் ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு. ஒரு வழியாக ஹார்ட்டின் ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு. இது பார்க்குறதுக்கு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம ஐசிங் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் கூட ஐசிங் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் ஐசிங் பண்ணுறது வந்து கொஞ்சமே வந்து டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக தான் இருந்தது. ஓகே, அதையுமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு.
கேக் ஐசிங் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே வந்து சாதமும் வெந்துருச்சு. சாதத்தை வடிச்சிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து சைஸாக அவங்க வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கிற ஃபோட்டோஸ்லேருந்து இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ் வரைக்குமே வந்து லைன் பை லைனாக வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அந்த ஆர்டர்லேயே வந்து செட் பண்ணி ஒரு தடவை ரோல் பண்ணி வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேக்குக்கு உள்ளே வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த ஃபோட்டோ புல்லிங்க்கான அந்த ஃபோட்டோஸை சென்டரில் வைக்கணும். ஸோ அதுக்காக நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்த அந்த ஒரு அட்டைப்பெட்டி இருந்தது. ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக கட் பண்ணி அதை உள்ளே செட் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து உள்ளே கரெக்டாக இருக்க சைஸு சுற்ற மாட்டேங்குது. சுற்றி வந்து ஃபோட்டோஸ் வந்து மேலே வரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்து என்ன பண்ணலான்னு யோசித்து வீட்டில் ஒரு சின்ன டப்பா இருந்தது. அட்டைப்பெட்டி வைக்கிறதுமே வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, இந்த மாதிரி டப்பாவில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துட்டேன். ஆனால் பாக்ஸ் வந்து இது சூப்பராகவே வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து கேக்கை வந்து நம்ம ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கேக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த டப்பா சைஸ்க்கு வந்து ரவுண்டாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி இந்த உள்ள லேயரை வந்து நான் தனியாக பாக்ஸ் போட்டு கஸ்டமர் கையிலே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸை உள்ளே வச்சு நான் வந்து ஃபோட்டோஸை வெளியில் எடுத்து பார்த்தேன். நீட்டாகவே 1 by 1 சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. கேக்குக்கு வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி ரோசட் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கேக்கை வந்து சுற்றிலுமே வந்து லைட் ரெட் கலரில் வந்து நம்ம ரோசட் டிசைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து கேக் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் முடிச்சிருந்தேன். மேலே வந்து கொஞ்சம் கேப்பு தெரிஞ்சுது. அந்த கேப் எல்லாமே வந்து க்ரீமை வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணி மற்ற வேலை எல்லாமே வந்து முடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்க 2 பேருக்குமே அன்றைக்கி ஸ்கூல் லீவு தான். அதனால் வந்து டாய்ஸ் எல்லாம் கீழே எடுத்து போட்டு ரொம்பவே வந்து இதாக இருந்தது வீடு. ஸோ எல்லா டாய்ஸையும் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு வீடை ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம் மட்டும் தான் வடிச்சிருந்தேன். மணி வேறு 1 மணி தாண்டிடுச்சு. ஓகே, குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மீன் குழம்புக்கு வந்து புளி வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி எடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு வந்து நான் மண்பானையில் தான் செய்ய போகிறேன். இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி வந்து ஆயில் வந்து நான் ஊற்றி அடுப்பில் வச்சுருந்தேன். அதில் வந்து மீனை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 2 அடுப்புலையுமே சைட் பை சைட் பண்ணால் தான் சீக்கிரமாக வேலை முடியும். ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலில் இருக்கும்போது 12 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. இங்கே 1 மணி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பசி எடுத்துருங்கிறனால ஸ்பீடாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி இது 2மே வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி இதை வந்து தனியாக எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையுமே ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து அரைச்ச மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி புளி தண்ணி இது 2மே மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தத்தூள் போட்டு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இந்த கொதி வர்றதுக்குள்ளே நம்ம சைடில் வந்து தேங்காய் கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு கடைசியாக மீனையும் போட்டு நம்ம வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஆனால் இது கொஞ்சம் வந்து நல்லா திக்காக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நல்லா வற்ற வச்சு திக்காக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நான் கிச்சனையுமே வந்து ஓரளவு க்ளீன் பண்ணி நீட்டாகவே வச்சுட்டேன். கடைசி ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீன் குழம்புல மேலே நல்லா எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு மேலே நல்லா ஆடை மாதிரி கட்டியிருந்தது. சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வச்சு மீன் பொரித்து அன்றைக்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கினதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி வாங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேக்கை வந்து
பேக் பண்ணிவிட்டு அவங்க கையில் வந்து நம்ம டெலிவரி கொடுத்தாச்சு. கஸ்டமர் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு சொல்லி ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனல் வீடியோஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.